கல்வி துறையிலே ஒரு கட்டத்திலே மிக சிறந்த இடத்தில் இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள். அந்த இடத்தை யாரும் அடைக்க முடியாத உன்னதமான இடத்தில் இருந்தவர்கள். ஆனால் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரத்தின் அருமை கருதி நான் சுருக்கி சொல்கிறேன். அப்படி இருந்த சமுதாயம் கல்வியிலே, கணிதத்திலே, மருத்துவத்திலே, விஞ்ஞான துறைகளிலே, எல்லா துறைகளிலும் உயர்ந்த இடத்தில் இருந்த இஸ்லாமிய சமுதாயம் சமீபத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு கணக்கு, ஒரு புள்ளி விவரம், ஒரு சர்வே எடுத்தாங்க. சச்சார், ஓய்வு பெற்ற நீதிபதி, நீதி அரசர் சச்சாரினுடைய தலைமையிலே, நீதிபதியினுடைய அந்த தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த குழு இந்தியா முழுவதும் சுற்றி திரிந்து ஒவ்வொரு மாவட்டமா சென்று அங்கு வாழுகிற முஸ்லிம்களினுடைய கல்வி பொருளாதாரத்தை குறித்து, கல்வி பொருளாதாரத்தினுடைய நிலைமைகளை குறித்து நேரடியாக கள ஆய்வு செய்து மத்திய அரசாங்கத்திற்கு அவங்க தகவல் அறிக்கை தந்தாங்க. அதுதான் சச்சார் கமிட்டியின் அறிக்கை என்று இன்றைக்கும் அது இருக்கிறது. மன்மோகன் சிங்கின் ஆட்சி காலத்தில் அந்த கமிட்டி ஏற்படுத்தப்பட்டு இந்தியா முழுவதும் முஸ்லிம்களினுடைய, சிறுபான்மையின முஸ்லிம்களினுடைய கல்வி நிலை குறித்தும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை குறித்தும் பொருளாதார பின்னணி குறித்தும் ஆய்வு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த கமிட்டியினுடைய அறிக்கை என்ன சொல்கிறது தெரியுமா? உலகத்தில கல்வியிலே இவ்வளவு சிறந்து விளங்கிய அந்த முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் ஜாதி மக்களை விடவும் கல்வியிலே மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். அரசு வேலை வாய்ப்புகளிலே மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கையை தாக்கல் செய்து கண்ணீர் விட்டு கதறி கொண்டே அந்த அறிக்கையை தாக்கல் செய்தார் நீதி அரசர் சச்சார் அவர்கள். அவரும் மரணித்து விட்டார். அருமையான பெருமக்களே, அந்த சச்சார் கமிட்டி அந்த அறிக்கைக்கு பிறகுதான் முஸ்லிம்கள் இந்த இந்தியாவில் கல்வி துறையில் எவ்வளவு வீக்கா இருக்கிறோம், எவ்வளவு பலவீனமா இருக்கிறோம் என்பதை முஸ்லிம்களே தெரிந்து கொண்டார்கள். அருமையான பெருமக்களே, இன்றைக்கு எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டிய இந்த சமுதாயம் கல்வியில் இவ்வளவு தாழ்ந்து போனதுக்கு என்ன காரணம்? சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை. உலகத்துல நாம உயர்வு என்பது கல்வியின் மூலம்தான். யூத்தில் ஹிக்மத மையஷா ஒமை யூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கசீரா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கிறான். கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்தான் சிறந்த, உலகத்தில ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டவராவார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்தில கல்வி ஞானம் கிடைப்பது மிக சிறந்த சொத்து. அது நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் ஹிக்மத்து லால்லத்துல் மூமின். கல்வி ஞானம் என்பது மூமின்களுடைய சொத்து, மூமின்களுடைய காணாமல் போன சொத்து. அது காணாமல் போன ஒட்டகத்தை போல, அது எங்கு கிடைத்தாலும் அதை அவர் எடுக்க வேண்டும். அதை எடுப்பதற்கு அவர் தகுதியானவர். தொலைந்து போன ஒரு பொருள், நம்ம பொருள் எங்கு கிடைச்சால் நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம்? என்னுடைய மொபைல், என்னுடைய வாட்சி அப்படின்னு நான் சொல்வது போல என்னுடைய முஸ்லிம்களுடைய சொத்து கல்வி. அப்படிப்பட்ட இந்த கல்வி இன்றைக்கு முஸ்லிம்களை விட்டு அது விலகி நிற்கிறார். முஸ்லிம்கள் கல்வியில கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க. அதனால் ஏற்பட்ட ஒரு விளைவு, அரசு துறைகளிலே, அதிகார துறைகளிலே இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தவர்கள் கூட, விழிப்புணர்வே இல்லாத காலகட்டத்தில் இருந்த எண்ணிக்கை கூட இன்றைக்கு அரசு துறைகளிலே இன்றைக்கு எண்ணிக்கையில இல்லை. முஸ்லிம்களுடைய பெயர்களை எந்த அரசு துறைகளிலும் பார்க்க முடியாது. அருமையான பெருமக்களே, இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நம் பிள்ளைகள் எல்லாம் சரியான கல்வியை கற்க வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் ஆர்வம் ஊட்ட வேண்டும். இன்னைக்கு யூத சமுதாயத்திலிருந்து நாம் பாடம் படிக்கணும். யூத சமுதாயம் உலகத்திலேயே ஒரே ஒரு நாடு தான் யூத நாடு. இஸ்லாமியர்களுக்கு 57-58 நாடுகள் இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு 57 நாடுகள். அந்த சாதாரண நாடுகள் அல்ல, வளமிக்க நாடுகள். உலகத்திற்கு எண்ணெய் வளத்தை சப்ளை செய்யக்கூடிய அந்த அவ்வளவு பெரிய இயற்கை வளமிக்க நாடுகள். யுரேனியம் என்று சொல்லுகிற அணு தயாரிப்பிற்கு அடிப்படையாக தேவைப்படுகிற அந்த தாது, அந்த ரா மெட்டீரியல் உற்பத்தி செய்கிற மண் இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள், இப்படி 57 நாடுகள். யூதர்களுக்கென்று ஒரே ஒரு நாடு,
பெருமக்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த யூத நாட்டில் யூதர்கள் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? இன்றைக்கு இஸ்லாமியர்கள் ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். ஒரு கம்பேரிசன். இங்கெல்லாம் படிச்ச பிள்ளைங்கெல்லாம் இருக்கிறீங்க, படித்தவர்கள் இருக்கிறாங்க, பேராசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, இன்றைக்கு 700 கோடி உலக மக்கள் தொகையில் 1/4 முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்றான். சுமார் 180 கோடியில் இருந்து 200 கோடி முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் நாம் மொத்தத்தில் இருக்கிறோம். அப்படியானால் ஒரு 20% மேல இருக்கிறோம், 20% மேல இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உலகத்துல 14 மில்லியன் மொத்த மக்கள் தொகை இஸ்ரேலி யூதர்கள். ஒரே ஒரு நாடு, அதுவும் ஒரு இத்துணூண்டு ஒரு நாடு, அங்கீகரிக்கப்படாத, உலக நாடுகளில் பலதில் அங்கீகரிக்கப்படாத ஒரு தேசியம் அந்த யூத தேசியம், யூத நாடு அங்கீகரிக்கப்படல. நம்ம நாட்டினுடைய பாஸ்போர்ட்ல கூட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் வரையிலும் இருக்கும், இந்த பாஸ்போர்ட்டை வைத்துக்கொண்டு எங்கும் செல்லலாம் எக்ஸப்ட் இஸ்ரேல், இஸ்ரேலை தவிர என்று பாஸ்போர்ட்லயே அச்சடிச்சிருப்பாங்க. அப்படி உலக நாடுகளால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நாடு இஸ்ரேல் இல்லையா? அந்த நாட்டிலே உலகத்திலேயே யூதர்கள் எவ்வளவு பேர் வாழ்றாங்க ஒரு கணக்கெடுத்து பார்த்தால் 14 மில்லியன் தான். 14 மில்லியன் சொன்னா 1,40,00,000 மொத்தமே. இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் எண்ணிக்கையை விட கம்மி. 140 கோடியில் நாம இந்தியாவில் 20% இருப்போம். எவ்வளவு பேர் இருப்போம்? பெருமக்களே, இவ்வளவு எண்ணிக்கையில் இருந்து கொண்டு இன்றைக்கு உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாங்க யூதர்கள் என்று சொன்னால் என்ன காரணம் என்றால் கல்விதான். யூதர்களினுடைய அந்த இஸ்ரேல் நாட்டினுடைய நடைமுறையை நாம் பார்க்கிறோம். எங்கிருந்து அவர்களுக்கு இந்த கல்வி ஞானம் வருகிறது? ஆராய்ச்சியில் விஞ்ஞானிகளாக, சயின்டிஸ்டுகளாக இருப்பது அந்த யூதர்கள் தான். உலகத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனங்களை நிர்வகிப்பவர்கள் யூதர்கள், இஸ்ரேலியர்கள். இஸ்ரேலிலே அவர்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஏராளமாக இருக்கிறது. புதிய புதிய கண்டுபிடிப்பது யூதர்கள். அறிவியலுக்கும் ஆராய்ச்சிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சமுதாயம் யூத சமுதாயம். எண்ணிக்கையில் எவ்வளவு என்பது பெரிதல்ல, எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிறார்கள். உலகத்தினுடைய நிலைகளை நிர்ணயம் செய்வதில், உலகத்தினுடைய போக்கை மாற்றுவதில் அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது.